பரிதாரத்தை பூசிக்கொள்ள மொத பொண்ணே அந்த லட்சணம். இது எந்த லட்சணம்? எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்பா. பொண்ணை வந்து கம்னாடி கிடையாது, பொண்ணை வந்து கம்னாடி கிடையாது. முன்னேறே சரியில்லை, முன்னேறா சரியா இருக்கும், எந்த ஏரும் சரியா இருக்காது. நமக்கு தேவையில்லை உனக்கேத்த பெண்ணு. கேளுங்க, அப்படி போயிட்டா நீ பேச நீ சண்டையில இருக்கும்போது வெறியாத்தி வரும் சொன்ன. ஏன் ஊர்ல கூட குழப்பம் வரல ஐயா, அது ஒரு தெளிவு வரக்கூடாதா? தெளிவு எப்படி வரும்? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படியா தெளிவு வரும்? சரி, என் பையனுக்கு அனைத்தும் தெரிந்தவர் நீ எப்படி கோபப்படலாமா? என் மகள் தவறி போய்விட்டாள் என்றால் பரவாயில்லை. இசைக்கு முருகார், எதற்கு முருகார்? இசைக்காக சத்தியமணி செய்து கொடுத்த சத்தியத்திற்காக 4 நகரம் உப்பச்சட்டி வருவோடு முதல் கொண்டு முனிவருக்கு தாலிபத்தை உடுத்திவிட்டு கொடுக்கிறேன் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக மனைவியும் மகனையும் விட்டு கடைசியில் தரகர் கூலிக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டினை வெற்றியாளுக்கு வேலை பார்த்த ஹரிச்சந்திர மகாராஜே, அந்த வழி வந்து நீ எப்படி தவறி நடக்கலாமா? சரி மைத்தா, சத்தியத்திற்காக என் மகள் போய்விட்டார், மறப்போம் மன்னிப்போம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? நீங்களே என் வீட்டுல பெண் எடுக்கலாம், வேற யாரப்பா பெண் எடுப்பாரு? கவலை தேவை. போயிட்டு டென்ஷன் என்ன மாமா? என்னுடைய குணம் உனக்கு தெரியாதப்பா? தெரியுமாமா? நீ எப்படி மறுக்கலாமா? உன்னுடைய தந்தை அப்படிதான் பிடிவாதக்கார மனுஷன். சேர்த்தது கூட எங்க அண்ணன் ஆம்பளை பேசும்போது பொம்பளை நீ ஏண்டி பேசுற? நாங்க பேசுறோமா இல்லையா? எங்க அண்ணன் பாபுங்களை 2 பேரும் என்ன பண்ணா? எங்க அண்ணன் இதுக்கு மேல சரி மாமா. இருப்பா கட்டிக்கிறாளான்னு முதல்ல அவளை போய் கேளு. நான் கேக்குறேன், ஏண்டாப்பா நீ கட்டிக்கிறியடா? முதல்ல கட்டிக்கிறமா. என் புள்ளடி அவன் பெரிய பேசி மீற கூடாது. என் புள்ள வந்து அந்த மாதிரி ஏமாடா என் மகனை கட்டி உனக்கு சம்மதமா? என்ன என் மகனை கட்டி உனக்கு சம்மதமா? போங்க. அவளும் நீ ரொம்ப வெக்கப்படுற. மாலை கட்டின கம்மி சரி என் மகளை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு இருக்க மாட்டேன். மூத்த மகளை நாட்டு விட்டு எழுப்பி விட்டு போய் சாட்டோம். இல்லை, மானம் போச்சு, மரியாதை போச்சு. என் மகள் எங்கிருந்தாலும் மூத்தவன், அவன் கணவனோடு குணமடைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் காசி யாத்திரை ஆலயமெல்லாம் சென்று என் மகளுக்காக வழிபட்டு வரப்போகிறேன். என்னுடைய பொக்கிஷத்தை என் தங்கை மகனிடம் ஒப்படைத்து விட்டேன். மாமா, என் மகளை பார்த்துக் கொள்ள என்ன குறைவே நேராது மாமா. போயிட்டு வரும். உனக்கு இன்னொரு போனா கூடா கட்சி கூட கட்டி வைக்கிறமா? சொந்த விட்டு பிச்சு போதும். கத்தவர் அழுகுறானா மாணவர்? டேய் அப்பா, டேய் அண்ணன் பாசம், அண்ணன் பாசம். சொந்த விட்டு போதாவா? சொந்த விட்டு போதா? ரெடி பண்ணுங்க. ஏன் மல 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 பேசி கிடக்குற? ஆமா, என்ன குறை சொல்லிடு நீ. டேய் சந்தோஷமா கலையழகி மாமா இருவருக்கும் ஆனந்தமாக ஆட வேண்டும், பாட வேண்டும். சரிங்க மாமா. ஆடு ஆடு. சொல்லுங்க மாமா. மாமா, உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கு. பாடி இளவை கண்டேன், இளவை உங்களை கண்டேன், உங்கள் மீது காதல் கொண்டேன் மாமா.
அது மட்டும் கிடையாது. எப்படி? வானத்தில் ஒரு வெண்ணிலா, அதை அழைத்தது ஒரு பெண்ணிலா, காதல் ஒரு கருப்பு நிலாங்க. கருப்பு நிலாதான். எப்படி தெரியுமா? பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளோ பார்த்தமச்சா, இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ, முடித்தா வந்திடுச்சு ஒத்தையடி பாதையிலே ஒருத்தியும் நான் போகையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒருத்தியும் நான் போகையிலே, பித்தன போலி தோணி தோன்றி சுத்தி வந்தாயே, பித்தன போலி தோணி தோன்றி சுத்தி சொல்லு. இப்படியே இருக்கணுங்க. தானே? ஆமா. நாம் இருவருக்கு முதலிரவு புறப்படு போகலாம். பஞ்சனைக்கு போகலாமே. வா. மதியழை வீதி வீதியாக வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பசி கொடுமை தாங்க முடியவில்லை. அப்படியா? உரைத்த பிரகாரம் ஒரு பெண்ணாப்பட்ட அச்சமனம் ஞானம் பயிர்ப்பு குணாதிசத்தோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட குணாதிசத்தோடு ஒரு தங்கைக்கு செலுவர்த்த சத்தத்தை காப்பாற்ற வேண்டும் முறைக்காக என்னை மலர்ந்து இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாயே மதியழகி. எந்த மன கோவில் சில்லையாக மலர்ந்தாயம்மா, மனக்கோவில் சிலையாக அடித்தாயம்மா, கோவில் சில்லையாக மலர்ந்தாயம்மா, மலரோடி மலராக மலர்ந்தாயம்மா, கனவென்னும் தேரேறி பறந்தாயம்மா, கனவென்னும் சிறகே பறந்தாயம்மா, தேரேறி பறந்தாயம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாயம்மா, என்னை யார் என்னை பார்க்கிறாய். சிலையான முந்தீரம் பேசாதம்மா, சரிகான மலர்தி மலராதம்மா, சிலையான இந்த தெய்வம் பேசாதம்மா,
எதற்காக நிலையை கலங்க வேண்டும்? கண்டால் என் மனமே வேதனை அடைகிறது, மதியழகி வேதனை அடைகிறது. இருந்தாலும் மதியழகி தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை, பசி கொடுமையாக உள்ளது. ஆகினால் இந்த பாவிக்கு சிறிதளவு தண்ணீர் கொண்டு வர முடியுமா? தண்ணீரா? இது ஒரு நிலையில் கொண்டு வருகிறேன் அத்தான். இருந்தாலும் நான் தண்ணீரை கொண்டு வரும் வரையில் நீங்கள் இதே ஆலமரத்தடியில் அமர வேண்டும். மதியழகி இந்த ஆலமரத்தில் அடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். விரைவாக சென்று இதோ பாருங்க, தண்ணீரை கொண்டு வாமா. தண்ணீர் தாகம் கொண்டு வரணும். என்னை விட்டு எங்கும் போக கூடாது. எங்கேயும் போக நான் மாட்டேன். வர வரையில் எங்குமே தான் இருக்க வேண்டும். சரிங்க, தண்ணீரை கொண்டு வர. மதியழகி என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்விலே பாடாத துன்பத்தை துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவள் யார்? ஒரு நாட்டு இளவரசி. அவள் நினைத்திருந்தால் எத்தனை நாட்டு இளவரசர்களை மணந்திருக்கலாம். அவர் அழகுக்கு கேட்டார் போல், அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்றார் போல் எத்தனை நாட்டு இளவரசர்கள் கூடி வந்திருப்பார்கள். இருந்தாலும் அவள் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை மணந்து கொண்டாள். பாவம், எந்த பாவம் பழியும் செய்யாதவள். அவளைக்கா இந்த நிலை? இந்த பாவி விட்டு வேறு ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து கொள் என்று உரைத்தால் மறுப்பு தெரிவிக்கின்றார். தான் இருப்பேன் அத்தான் என்று உரைக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய வாழ்க்கையை செழிக்க வேண்டுமானால் நானும் கூன்குறியை குஷ்டப்படுத்திருக்கிறேன். நான் உயிரோடு இருந்து என்ன பலனை காணப்போகிறேன்? அவள் வாழ்க்காவது செழிப்போடு வாழ வேண்டுமானால் இப்போது இந்த பாவி உயிரை மாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. நான் உயிரோடு இருந்தால்தானே என்னுடன் வாழ்வாள் மதியழகி. இப்போதை சென்று அதோ தெரிகிறது ஒரு மலை, அந்த மலை மீது ஏறி கீழே விழுந்து ஏன் உயிரை போக்கிக் கொள்கிறேன். இதோ வருகிறேன்.